வணக்கம். நாம் செல்லுக்கு சார்ஜ் வேண்டும். சார்ஜ் இருந்தால்தான் அது இயங்கும். அதே சார்ஜ் அதிகமாக போடும்போது பேட்டரி உப்பிரும், பழுதாகிவிடும். ஆனால் சார்ஜ் வேணும். சார்ஜ் சீராக இருக்க வேண்டும், சரியான பாயிண்டில் இருக்க வேண்டும். அதுபோல் நம்மளுக்கும் சார்ஜ் வேண்டும். அந்த சார்ஜ் என்கிற தியானம் நாம் முறையாக டெய்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அப்போத்தான் நம்மளுடைய நிலையில் இருக்கிற ஆரோ நிலையும் மற்ற அனைத்துமே சீராக இருக்கும், சீராக செயல்படும். பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடும் ஒருமித்து இருக்கும், சிதறாது. ஆனால் அதுக்கும் நிதானம் வேண்டும், தியானிப்பதிலும் கவனம் வேண்டும். ரொம்ப அதிகமான நிலையிலே தியானம் இருப்பது இந்த செல்லில் உள்ள பேட்டரி உப்புவது போல நமது உடம்பில் சில சிக்கல்களையும் உண்டாக்கும். அதிலையும் நிதானம், அதிலையும் ஒரு முழு கவனம். அது எந்த அளவுக்கு நம்ம தியானம் நிலையில் இருக்கணும் என்கிற ஒரு ரூபத்தை ஆத்மரூபமாகவே ஒவ்வொருவருக்கும் புலப்படுத்தும். அந்த நிலையிலே தியானித்து முறையான நிலையான ஒரு இறையாற்றலோடு, இறைநிலையோடு நாம் இருப்போம். ஆனால் தியானத்தின் வலிமை என்னன்னா, மனது ஒருநிலைப்படும், எண்ணங்களும் சுத்தமாக இருக்கும். மீண்டும் நோயினுடைய நிலை இருக்காது. ஏன்னா அன்றன்று நம்ம மனதில் இருக்கிற மாசுகள் நீங்கும்போது, தியானத்தில் மாசு நீங்கும்போது நோய்கள், பிணிகள், மன உபாதைகள் நெருங்காது. தியானிங்கள். நன்றி, வணக்கம்.